அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு 44 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 44 இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இப்போ நம்ம கையில் அளவு சட்டை வரையில் அது எத்தனை இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த 2 ஷோல்டரையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சி இதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சட்டையை துணி எடுத்து துணி மேலே போட்டு பார்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதை இப்படி வச்சுக்கோங்க. சும்மா சாதாரணமாக தரையிலனாலும் சரி தான், டேபிள்லனாலும் சரி தான், மிஷின் மேலே வச்சாலும் சரி தான். நீங்கள் இது போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டேப் எடுத்து எந்த அளவில் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த மட்டம் மட்டும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இப்படி இந்த அளவு அப்படின்னா இது போல் இப்படி பார்க்கணும். இது போல் பார்க்கையில் இந்த ப்ளவுஸோட அளவு கரெக்டாக 11 இன்ச்சு இருக்குது. இந்த ப்ளவுஸோட அளவு 11 இன்ச்சு இருக்குது. 11 இன்ச்சுங்கிறப்ப 11 × 4 44. இப்போ 44 இன்ச்சு ப்ளவுஸுக்கு 11 இன்ச்சு நம்ம மடித்து போடணுங்கிறப்ப எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வச்சு 11 + 1.5 12.5 இன்ச்சு நம்ம மடித்து போடணும். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம மடித்து போடுறது 12.5 இன்ச்சு வச்சு நம்ம மடித்து போடணும். 12.5 இன்ச்சு இருக்கிறது போல் இந்த கோடு போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே 2ஆக தான் மடிச்சிருக்கேன். இதை 2ஆக மடித்து 12.5 இன்ச்சு இருக்கிறது போல் கோடு போட்டு வச்சுருக்கேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது போல் கோடு போட்டிருக்கேன். இந்த சட்டை தைக்கிறதுக்கு 1.25 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கு. இது மெயின் கிளாத்து, இது லைனிங் கிளாத்து. ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். 12.5 இன்ச்சு இருக்கிறது போல் நான் எடுத்திருக்கேன். அடியில் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கிடலாம். இப்போ சட்டையோட உயரம் 13.5 இன்ச்சு வருது. இந்த இருக்குது. முதல்ல இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி கொஞ்சம் கரெக்டாக இழுத்து வச்சுக்கோங்க. ஒரு நேரத்துக்கு சட்டையில் சுருக்கு இருந்துச்சுன்னா அப்புறம் சட்டை உயரம் கம்மியாயிரும். அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஏதாவது அப்படி ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னா இந்த 2 இன்ச்சு எடுத்துருக்கோம்ல, இதில் அதிகமாக எடுத்து அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிடுங்க. இதை அதிகமாக எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல மடித்து தைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இதில் ஒரு துணி ஜாயிண்ட் பண்ணி நீங்கள் அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி பழகிடுங்க. இதை இப்படி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பிரச்சனை வராத அளவுக்கே தான் நாங்கள் சொல்லித்தரோம். இந்த இருக்கு பாருங்கள், இது போல் வச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம் உங்களுக்கு அளவு ஷார்ட்டேஜ் உள்ளாது. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிறது போல் இப்படி நம்ம கோடு போட்டுக்கணும். ஃபுல்லாக அளந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். மொத்தம் 16.5 இன்ச்சு இருக்குது. இது போல் வச்சு நம்ம முதல்ல கோடு போட்டுக்கலாம். இது இப்போ இதில் பேக் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். பேக்கில் உயரம் 16.5 இன்ச்சு, அகலம் 11 இன்ச்சும் + 1.5 12.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு 4ஆக மடித்து வச்சுக்கோங்க. அளவு சட்டையில் எந்த ஒரு கரெக்ஷனும் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. இந்த சட்டையில் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லை, அதனால நான் அப்படியே அதை வச்சு கட் பண்ணுறேன். நீங்கள் தைக்கிறதுல எதுவும் கரெக்ஷன் இருக்குன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுக்கு முதல்ல இருந்தே அப்படி படிச்சுக்கோங்க. இது போல் வைக்கணும். இந்த இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இது 2ம் இப்படி ஒன்று போல் வாரது போல் நம்ம வைக்கணும். இந்த 2 இடமும் ஒன்று போல் வாரது போல் இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இப்படி கழுத்தை இது போல் வைக்கணும். இப்போ கழுத்தோட அகலம் குறிக்கையில் இது நம்ம 3.25 இன்ச்சு வச்சா போதும். டேப் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம தச்சு வரையில் இது 3.5 இன்ச்சு இருக்கிறது போல் வரும். இந்த இருக்கு பாருங்கள், பிடிச்சி இப்படி 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 வைக்கையில் இதனோட அளவு 3.5 இருக்குது. இது பிடிச்சி நம்ம அளக்கையில் இதனோட அளவு 3.5 இருக்குது. நம்ம 3.25 வைப்போம். 3.25 வச்சா தான் தச்சு வரையில் 7 இன்ச்சு கரெக்டாக வரும். மூணேகால் வச்சாச்சு. இப்போ இதில் இன்னொரு கோடு நம்ம போட்டுக்கலாம்.
ஏன்னா நம்மளுக்கு தையலுக்காக உள்ள கோடு நம்ம போட்டுக்கிடுவோம். கழுத்து பகுதி தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு இந்த பக்கம் விட்டுக்கிடணும். ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 1/2 இன்ச்சு நம்ம விட்டுக்கிடணும். இது போல் இதுதான் அளவு. இதுதான் அளவு. நம்ம அதுலேருந்து 1/2 இன்ச்சு அதிகமாக விட்டுக்கிடணும். விட்டுட்டு இந்த ஒரு ஸ்லீவை மட்டும் இப்படி நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இது போல் வச்சுக்கிடணும். வச்சுட்டு இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம இப்படி குறிக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம இதை குறிக்கணும். இப்போ குறிச்சிட்டு இந்த இதை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம 2 ஷோல்டரையும் ஒன்றா இப்படி பிடிச்சி முதல்ல கழுத்து பகுதியை நம்ம வரைஞ்சிருவோம். அந்த 3/4 நம்ம வச்சோம்ல, அந்த 2வது கோடு இருக்கா, அந்த 2வது கோடு மேலே இதை வச்சு இதை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதை இது போல பிடிச்சி இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ கோடு போட்டு வரையில் இதனோட அளவு எல்லாமே இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த இருக்க. இப்போ இதை எடுத்துடலாம். இதை வந்து நம்ம ஒன்று சேர்த்துடலாம். நீங்கள் பாக்ஸ் போட்டு போடனாலும் போட்டுக்கோங்க, ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போடனாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கழுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆம்கோல் குறிச்சிக்கிடலாம். ஆம்கோல் வந்து ரொம்ப மேலே ஏற்றி வருது, எதனாலங்கிறத நம்ம பார்க்குறேன். இருக்கு, கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி வருது. கட்டிங்கே இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி வருது. சரியாக தான் இருக்குது. நம்மளுக்கு மார்பு சுற்றளவு வந்து 11 இன்ச்சு தான். 44 இன்ச்சுங்கிறப்ப 11 இன்ச்சு. அதை வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து ஆம்ஹோலோட அளவை வந்து நம்ம இந்த மாதிரி குறிச்சிடலாம். இந்த இடத்துல தான் நம்ம நாச்சு போட போகிறோம். நம்மளுக்கு கை வந்து தச்சு வரையில் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வரணும். நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து குறிக்க போகிறோம். சைடு ஜாயிண்ட்டுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 தையல் இருக்கா, அதை வந்து இதை இப்படி பிடிச்சிக்கிடணும். இப்படி பிடிச்சி இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிடணும். இது போல் இப்படி பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க. இந்த சைடு ஜாயிண்ட்டுக்காண்டி நம்ம இந்த போட்டிருக்கல தையல், அந்த 2 பகுதியும் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து 2 டாட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2 டாட் இருக்குல்ல, இந்த டாட்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நம்ம கோடு போடணும். இது போல் வச்சுக்கோங்க. இது போல் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு, இந்த பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு நம்ம கோடு போட்டுக்கிடணும். கோடு போட்டு அதை வந்து நம்ம மேலே வந்து நம்ம ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்காண்டி ஒரு கோடு போட்டிருந்தோம்ல, அதை வந்து கோடு போட்டு சேர்த்துட்டு இந்த 12.5 இன்ச்சுக்காண்டி ஒரு கோடு போட்டோம்ல, அதையும் இது போல் கோடு போட்டு நம்ம சேர்த்துக்கிடணும். இப்போ எதுக்கு என்னென்ன அளவுகள் எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சட்டையோட உயரம் வந்து 16.5 இன்ச்சு. அதுக்கடுத்து வந்து கழுத்தோட அகலம் வந்து 3.25 வச்சுருக்கோம். தைக்கிறப்ப ஒரு 1/4 இன்ச்சு இந்த இடத்துல நம்ம வச்சு தைப்போம். அப்போ வந்து 3.5 இன்ச்சு ஆயிரும். அது வந்து நம்மளுக்கு 7 இன்ச்சு ஆயிரும். இந்த கழுத்தோட அகலம் 7 இன்ச்சு வந்துடும். இப்போ தையலுக்கு எல்லாமே சேர்த்து கழுத்தோட உயரம் வந்து கரெக்டாக 8.25 இன்ச்சு இருக்குது. இது தச்சு வரையில் கழுத்தோட உயரம் வந்து 8.5 இன்ச்சு வரும். ஷோல்டரோட அகலம் 3.25 இன்ச்சு. அதுக்கடுத்து ஆம்ஹோலோட உயரம் தையலுக்கு எல்லாமே சேர்த்து 5.5 இன்ச்சு அப்படிங்கிறத இதில் காட்டியிருப்பேன். 5.5 இன்ச்சு வைக்க வேண்டாம், 6 இன்ச்சு வச்சு தைங்க. ஏன்னா இந்த ப்ளவுஸ் நான் தைக்கையில் ஆம்ஹோலோட அளவு 5.5 வந்து கொஞ்சம் இறக்கமாக கட் பண்ணிட்டு நான் தைக்கிறாப்புல இருந்துச்சு.
அதனால நீங்கள் 6 இன்ச்சு கரெக்டாக வச்சு கட் பண்ணுங்க. மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நல்லா நார்மலாக இருந்துச்சு. 6 இன்ச்சு ஆம்கோலோட அளவு 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆம்கோலோட அளவுக்கு நம்ம ஒரு நாச் போட்டுடலாம். முன்னாடி கட் பண்ணுறதுக்கு நம்ம மேலே வந்துடுவோம். மேலே வந்து நம்ம எழுதின அந்த எழுத்தெல்லாம் மறைக்கிற மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இது போல் வச்சுக்கிடுவோம். இதை வந்து நான் 2ஆக மடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. இந்த இருக்க 44 இன்ச்சுங்கிறப்ப இந்த லைனிங் துணி வந்து வீதி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அகலம் வந்து கம்மியாக இருக்குது. அதனால நம்மளுக்கு அதிகமாக செல்லுது துணி. இதை வந்து 2ஆக மடிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த இருக்குது 2ஆக மடிச்சிருக்கேன். அகலம் கம்மியாக இருக்கிறதுனால 2ஆக மடிச்சிருக்கேன். இதை நம்ம இப்படி கொடுத்துடலாம். இந்த துணியை வந்து இதே போல் நல்லா ஒன்று போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த நம்ம ஷோல்ட்ரு கோடு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கோட்லேயே கோடு போட்டுக்கோங்க. அதிலேருந்து ஆம்ஹோல்லாம் நம்மளுக்கு அளவெடுக்க வேண்டியதில்லை, அதே அளவு தான் நம்ம அப்படியே குறிக்க போகிறோம். இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ கழுத்தோட மட்டம் வந்து நம்ம முன்கழுத்து வரைகிறதுக்காண்டி இந்த அளவுக்கு மட்டும் குறிச்சிக்கிடுவோம். இந்த அளவுக்கு மட்டும் குறிச்சிக்கிடுவோம். இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி கோடு போட்டுக்கிடுவோம். ஏன்னா இவங்க ரொம்ப சத்தாக இருக்கிறனால நான் 1/4 இன்ச்சு தான் போட்டிருக்கேன். இது போல் இப்படி போட்டுக்கிடுவோம். இந்த ஷோல்டரை இது போல் கோடு போட்டிருக்கேன். இந்த ஆம்கோல் வந்து அதே மாதிரி இப்படி வச்சு கோடு போட்டிருக்கேன். இந்த சைடில் வந்து 1/2 இன்ச்சு அதிகமாக போட்டிருக்கேன். இந்த கழுத்தோட அகலம் இது போல் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த கோடு போட்டிருக்கேன். இப்போ இந்த துணியை இது வந்து நம்ம பேக் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த துணியை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு எப்படி முன்பாகத்தில் கழுத்து எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த கோட்டில் வந்து 2வது ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த 2வது கோடு போட்டுட்டு இதில் வந்து இதில் ஒரு 2வது கோடு நம்ம போட்டுக்கணும். இதுதான் தையலுக்காக நம்ம போடுற கோடு. அந்த 2வது கோட்டில் வந்து நம்ம இந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வைக்கணும். அந்த 2வது கோட்டு மேலே நம்ம வைக்கணும். 2வது கோட்டு மேலே வச்சு அதையே நம்ம இப்படி நல்லா இப்படி வளைச்சி நம்ம பிடிக்கணும். இப்படி வளைச்சி நம்ம பிடிச்சி இதை கொண்டு வரணும். அந்த மட்டத்தோட உயரத்துக்கு தான் கொண்டு வரணும். இந்த கழுத்தோட உயரத்துக்காக இங்கே ஒரு மட்டம் போட்டு ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, அந்த இதுக்கு மேலேயே தான் கொண்டு வரணும். சில சட்டைகள் வந்து கொஞ்சம் அது ஒரு டைப்பாக இருக்கும், நம்மளுக்கே இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த சட்டை அப்படி தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது போல் போட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் நான் சொன்ன மாதிரியே கட் பண்ணுங்கள், நல்லா வந்துடும். வீப்பட்டி கொக்கிப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம வரைய போகிறோம். இது வரைகிறதுக்கு இந்த கழுத்து தைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டி இருக்குது பார்த்தீங்க, இந்த இடத்துல ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த பட்டியோட தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ எடுக்கிற அளவுலேருந்து 1 இன்ச்சு அதிகமாக நீங்கள் கொடுங்க. இப்போ 4.25 இருக்குது, இந்த இருக்குது பார்த்தீங்களா, 4.25 இருக்குது. நீங்கள் 5.25 கொடுங்க, சரியாக இருக்கும். நான் வந்து டைரெக்டாக அப்படியே அளந்துடுறேன், அந்த பழக்கத்துக்கே அளந்துடுவேன். இது எனக்கு 5.25 தான் இருக்கும். நான் அளக்குறது 5.25 தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இடம் விடுங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியும். அதனால தான் நான் வந்து இந்த பட்டி வரைக்கும் உள்ள கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் அளந்துட்டு அதிலேருந்து 1 இன்ச்சு நீங்கள் விடுங்க. அந்த 1 இன்ச்சு வந்து கழுத்து தைக்கிறதுக்கு, இந்த டாட் போடுறதுக்கு, இந்த டாட் போடுறதுக்கு, இந்த பட்டி தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி சொல்லிடுறேன். நான் வந்து இந்த எடுத்திருக்கேன் பாருங்கள், எனக்கு கரெக்டாக 5.25 வந்துடும். இந்த கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு டைரெக்டாக நான் வச்சே அளந்து பழகிட்டேன். அதனால் எனக்கு அது ஈஸியாக இருக்கும்.
இப்போ இந்த 2வது கோட்டில் இருந்து கப்பு வந்து வரைகிறதுக்கு இதை இப்படி பிடிச்சி இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம வரைகிறோம். இதை இப்படி வச்சு இந்த மாதிரி நம்ம வரையணும். ரொம்ப இழுத்து நீங்கள் அளந்துடாதீங்க. இந்த இருக்கு பாருங்க. ஏன்னா இது ஏற்கனவே இது ஃபுல் ஆயில் சட்டை வேறு. ஃபுல் ஆயில் சட்டைங்கிறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு பார்த்து வைக்கணும். இது போல் வைக்கணும். நான் இது என்ன 44 இன்ச்சுக்கு இந்த சட்டைக்கு என்ன அளவு எடுத்தேங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இருக்குது. இதுதான் நம்ம போட்ட இது கோடு. இது நம்மளுக்கு தையலுக்காக வார கோடு. அந்த தையலுக்காக வார கோட்டில் தான் நம்ம இந்த தையலை வைக்கணும். வச்சு இதை இப்படி பிடிச்சி கரெக்டாக இந்த இடத்துல இந்த தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வச்சு 1/4 இன்ச்சும் ஒரு கோடும் இருக்கும் எனக்குன்னா. உங்களுக்கு நீங்கள் 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சை வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து 5.25. கப்போட உயரம் வந்து தையலுக்கு எல்லாமே சேர்த்து 14 இன்ச்சு. 14. கப்போட உயரம் வந்து தையலுக்கு எல்லாமே சேர்த்து 14 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் 14 இன்ச்சு இப்போ 14 இன்ச்சில் ஒரு கோடு கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். ரொம்ப சத்தாக இருக்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் மிஸ்டேக்காக வராது. இப்போ முன்னாடி உள்ள கழுத்து பகுதி வந்து 5.25 இருக்குது. இப்போ இது வந்து தச்சு வரையில் வந்து 5.5 வரும். முன்கழுத்து வந்து தச்சு வரையில் 5.5 வரும். ஆம்கோல் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த சைடு அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 6 இன்ச்சு ஒரு கோடும் இருக்குது. கரெக்டாக சைடு வந்து 6 இன்ச்சு இருக்குது. 6 இன்ச்சு ஒரு கோடும் இருக்குது. நீங்கள் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோலில் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம குறிக்கணும்ல, அந்த 1.5 இன்ச்சை இது போல் குறித்து இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஆம்ஹோலில் நம்ம குழி பாகம் நம்ம கட் பண்ண போகிறோம். இது போல் நம்ம குழி பாகம் கட் பண்ணிக்கலாம். இப்போ கப்பு வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நம்ம 1.25 மீட்ரு வச்சுருந்தோம். இந்த இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. ஸ்லீவுக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம 2 இப்படி மடிச்சிட்டோம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த 2 பாகம் சேர்ந்தது இந்த இருக்குது. இந்த பக்கம் கரை பாகம் இருக்குது. அது இருக்கட்டும். நம்ம இதை வந்து இப்படி எடுத்துட்டோம். இப்படி எடுத்துக்கிட்டோம். இப்படி எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது போல் வச்சுக்கலாம். ஸ்லீவ் எல்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது போல் வச்சுக்கிட்டு, ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு விடுறேன், மேலே 1/2 இன்ச்சு விடுறேன். ஏன் அப்படின்னா இந்த நம்ம பட்டியை வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த பட்டி இருக்குல்ல,
இதை வந்து இப்படி ஒரு 1/2 இன்ச்சு இதிலேருந்து இப்படி தையலை போட்டு அப்படி திருப்பி விடுறதுக்காக அதுக்கு மட்டும்தான் நான் துணி விடுறேன். அதுலேயும் கொஞ்சம் கூட தான் இருக்குது. அந்நேரம் தைக்கிறப்ப பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 1/2 இன்ச்சு நான் விடுறேன். மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு அதை கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இருக்குது இப்படி நல்லா வச்சுக்கோங்க. கொஞ்சம் சட்டை சுருக்காக இருக்குன்னா நல்லா இது பண்ணிக்கோங்க. பிறகு ஸ்லீவ் வந்து ஷார்ட்டேஜ் விழுந்துடாமல் மேலே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம், கீழே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். ஸ்லீவை வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்லீவை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி இந்த மாதிரி கோடு போடணும். கோடு போட்டு இதை வந்து இப்படி வச்சு இப்படி வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஆம் ஹோலோட அளவு இருக்கட்டும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது போல் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன், ஏன்னா அவ்வளோ ஒன்றும் அழகாக இல்லை ஸ்லீவு. அதனால நான் கொஞ்சம் ஸ்லீவை வந்து கொஞ்சம் ஒன்று போல் வச்சு வரைஞ்சிருக்கேன். இது போல் இருக்கட்டும். இதில் வந்து கையோட அளவு நம்ம குறிக்கிறோம். நல்லா இழுத்து வச்சு குறிக்கணும். கையோட அளவு இது போல் குறிச்சிக்கோங்க. ஆம்ஹோலோட அளவு அதுக்கு அடுத்து குறிப்போம். அந்த குறிச்சதில் இருந்து நம்ம 1.5 இன்ச்சு விடணும். அப்போ தான் நம்மளுக்கு சட்டையில் வந்து ஜாயின் பண்ணையில் அளவுகள் வந்து ஒன்று போல் வந்து நம்ம ஓவர்லாக் போடுறப்ப அழகாக வரும். இது போல் வரணும். இது போல் வரையில் இந்த இடம் வரும், இந்த அளவு வரும். இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். இது போல் போட்டுக்கலாம். இதுதான் ஸ்லீவு. மேலே 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க, கீழே 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த வச்சதை அப்படி ஜாயின் பண்ணி விட்டு இது பண்ணிக்கோங்க. துணியை வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். அப்படியே 2ஆக மடிச்சிட்டேன், ஏன்னா ரொம்ப பெரிய சட்டையாக இருக்குது. அதனால் இதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போ நாச் போட்டாச்சு. இப்போ ஆம் ஹோலோட அளவுக்கும் ஒரு நாச் போட்டுக்கலாம். இது போல் போட்டுக்கலாம். இப்போ சட்டையில் வந்து நம்ம குழிபாகம் கட் பண்ண போகிறோம். இது ரெண்டும் இந்த இருக்கா, இது எப்படி ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். இது துணி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் பார்த்து வெட்டணும். இது வந்து துணி 1:20 இல்லைன்னா இந்த சட்டையெல்லாம் கட் பண்ண ரொம்ப கஷ்டமாயிரும். இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த இருக்க இது இப்படி வச்சுக்கோங்க. இதில் இந்த குழிபாகம் கட் பண்ண போகிறோம். இந்த இருக்க இதிலேருந்து இப்படியே கொண்டு வந்து இப்படி வரணும். இந்த குழிபாகம் கட் பண்ணுறதுக்காக இந்த வார இடம் வந்து 1.25 இன்ச்சு வருது. 1.25 இன்ச்சு வரும். ஏன்னா ரொம்ப சத்தாக இருந்தாங்கன்னா நம்ம இந்த இடத்துல இப்படி இறக்கிடணும். இப்போ வந்து சட்டை வந்து தக்கையில் ஆம்ஹோல்லையும் லேசாக வேணும்னா நான் கட் பண்ணிக்கிடுவேன். இந்த இருக்க இதை ரெண்டையும் இப்படி கட் பண்ணிக்கலாம். சட்டையை விரித்து வச்சுட்டு இது போல் நம்ம கட் பண்ணிக்கணும். இது போல் நம்ம கட் பண்ணணும். இது இந்த வடிவில் வரும், மீன் போல் வரும். இப்போ இதுதான் நம்ம நாச்சு உள்ள பகுதி. இதுதான் நம்மளுக்கு முன்னாடி வரணும். அதனால் வேணும்னா நீங்கள் வந்து இங்கனக்குள்ளே ஒரு நாச் போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு முன்னாடி உள்ள பாகம்.
நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுக்கோங்க, மாற்றி மாற்றி தச்சிடாதீங்க. இதை வந்து நீங்கள் மடிக்கையில் நல்லா பார்த்துக்கோங்க. இதை இப்படியும் மடிக்கணும். இந்த இருக்குல்ல, இதை ரெண்டும் இப்படி மடிக்கணும். இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து தையல் வார பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் இப்படி ஒன்று போல் இருக்கணும். இந்த முன்னாடி உள்ள பகுதியும் இந்த முன்னாடி உள்ள பகுதியும் இது போல் இப்படி ஒன்று போல் இருக்கிற மாதிரி நீங்கள் மடிக்கணும். மடிக்கையில் மாற்றி மடிச்சிட்டிங்கன்னா பிரித்து தான் தைக்கணும், வேறு வழி கிடையாது. இந்த இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து மாற்றி வைக்காமல் பார்த்து தைங்க. பார்ட்ரு வைக்கிற சட்டைகள்லாம் நீங்கள் மாற்றி குழிப்பாகம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிரமம். அதனால் 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்யுங்க. இது வந்து கை இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ பட்டி கட் பண்ண போகிறோம். பட்டி கட் பண்ணுறதுக்கு இந்த கையில் வந்து சைடு துணி இருந்துச்சுல, அதிலே கட் பண்ணிடுவோம். இந்த கரைபாகம் இருக்கட்டும். கீழே வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் விடுவோம். இப்போ இந்த நடுப்பகுதியில் இது போல் பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிட்டு இந்த இருக்கா, கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு, மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு. முதல்ல வந்து இந்த அளவை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கிற மாதிரியே விடுறேன். ஏன்னா நம்மளுக்கு சைடு ஜாயின் பண்ணையில் எதுவும் ஷார்ட்டேஜ் விழுந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக. இந்த இடத்துலையும் கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு, மேலே வந்து நம்ம இந்த இப்படியே தானே இருக்குது, அப்படியே குறிச்சிக்கிடலாம். இருக்கா, இதனோட அளவு இந்த இருக்கா, இதுதான் தையல். இதுக்கு மேலே இப்படி அதே அளவுக்கே குறிச்சிக்கிடலாம். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இந்த பகுதி தான் வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இடம். அதை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் மாற்றி வச்சிட்டிங்கன்னா அளவு வந்து ஷார்ட்டேஜ் விழுந்துடக்கூடாது. வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இடத்த கண்டிப்பாக ஒரு நாச் போட்டு நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிற இடம் அப்படின்னு குறிச்சிக்கோங்க. இதை நம்ம மாற்றிடக்கூடாது, சரியா? இதுதான் நம்மளுக்கு அந்த இடம். இது சைடு ஜாயிண்ட்டுக்கு வர்ற இடம். இது சைடு ஜாயிண்ட்டுக்கு, சைடுன்னு கூட போட்டுக்கோங்க. சைடு ஜாயிண்ட்டுக்கு வர்ற இடம்னு இதை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாறாது. இப்போ மெயின் கிளாத்து நம்ம கட் பண்ணிடலாம். நான் மெயின் கிளாத் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணியாச்சு. முடித்த பிறகு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இருக்குது அந்த லைனிங் அப்படி மேலே வச்சு கட் பண்ணுறது தான் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. இந்த இருக்குது இது வந்து முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணது. இது இருக்கட்டும். இப்போ வந்து இதில் வந்து ஸ்லீவை வந்து இது மேலே இப்படி வச்சிட்றேன். ஸ்லீவு வைக்கிறதுக்கு இந்த இருக்குது. இது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இதில் பட்டி இந்த இருக்குது. பட்டி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. கையில் வந்து நம்மளுக்கு இந்த துணி தான் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டு பட்டி கட் பண்ணுறாப்புல இருக்குது. அதை தைக்கையில் நம்ம பார்த்துக்கிடுவோம். இப்போ இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.